நாடக கலைஞர் எடித் முத்துசாமி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சிறப்பான ஒரு நாடகத்தை நமது அருமை தோழர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு நாடக கலைஞனுக்கு உடல் மொழி, உச்சரிக்கும் விதம் ஆகியவை முக்கியமானது. அந்த அடிப்படையிலே நாடக கலைஞர்கள் அனைவருமே தங்களுடைய உடலால் இந்த கதையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். மேலும் இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து, எளிமையான பொருட்களை வைத்து ஒரு வலிமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த வகையிலே இந்த நாடக கலைஞர் அனைவருக்கும், தோழர் சதீஷ்குமார் அவர்களுக்கும், அவர்களை சார்ந்த அனைத்து பிரிவினருக்கும் இந்த அருமையான நாளிலே நாடகத்தை காண வந்திருக்கிற பார்வையாளர் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இப்படி ஒரு நாடக காட்சியை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு, வாய்ப்பு வழங்கியமைக்கு ஈரோடு நாடக கொட்டகை மற்றும் வேலூர் சதீஷ்குமார் மற்றும் தோழர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். கராத்தே, கிக் பாக்ஸிங், இந்த காய்ச்சலாம் எடுத்துருக்கோம். இவங்கெல்லாம் சதீஷ் நடித்ததை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நான் 4-5 வருஷமாக நடிச்சுக்கிறேன். இவரோட நடிப்பை இன்றைக்கி தான் பார்த்தேன். என்னால் சிரிப்பு தாங்க முடியல. நல்லா நடித்தார். அவர் நடிப்பை நான் பார்க்கவே கிடையாது, இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நல்லா பசங்க நல்லா நடித்தாங்க. இந்த கருத்து நல்லா அந்த மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறது ஒரு கருத்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா மரத்தை நிறைய வெட்ட மழையெல்லாம் வரதில்லை. மரத்தை எல்லாமே வெட்டிட்டு இருக்காங்க. அது எந்த மரமாக இருந்தாலும் வெட்டக்கூடாது. அது கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் வெட்டணும் அப்படிங்கிறத அந்த கருத்தை சொன்னாங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்கூலில் கேட்காம மரத்தை வெட்டி அதனால் எவ்வளோ ப்ராப்ளம் நான் அனுபவிச்சேன். அதுக்காக இந்த படம், இந்த நாடகம் வந்து நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம். ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இனிமேல் நான் அதை ஷார்ட் ஃபிலிம் நடிச்சுட்டு இருக்கேன். நாடகம் நல்லா சிறப்பாக இருக்குது. நீங்களும் நடிங்க. இது வந்து சரிங்க, அப்பா பேர்ல ஒரு இது நடித்தேன். சரிங்க சரிங்க, அமைப்பு வந்ததை நடிக்கிறேன். சரி, அவர் காலேஜ் பண்ணிவிடுங்க. சதீஷ் சார். சரிங்க, சரி. அனைவருக்கும் இனிய வணக்கம். நாடகத்தில் நடித்தவர்கள் அனைவருமே அந்த கதாபாத்திரங்களாகவே மாறிவிட்டார்கள். இயல்பாக அந்த காட்சி அமைப்பை நமது இயக்குனர் அவர்கள் மிக அழகாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து எல்லா இதுவுமே அரசுக்கு சொந்தமானவை. ஒரு அரசுக்கு சொந்தமான ஒன்றை வந்து அதை எடுக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனை வந்து அழகாக இயல்பாக இயக்கி சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இயக்குனர் அவர்களுக்கும் நடித்த நாடக நடிகர்கள் அனைவருமே இயல்பாக அந்த கதாபாத்திரங்களை மாறி நடித்திருந்தார்கள். அனைவருக்கும் பாராட்டுக்கள். அதேபோல் ஐயா சொன்னது போல இந்த இசையமைப்பு, ஒளி இரண்டுமே மிக அற்புதமாக இருந்தது. அரை மணி நேரம் அந்த இயற்கையோடு ஒன்றி போயிருந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஏற்கனவே வந்து கட்டல் கலையத்திலே நாங்கள் கட்டல் கலையம் வச்சுருக்கோம். கட்டல் கலையத்திலே 2 நாடகம் பார்த்தது. இப்போ 3 நாடகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதில் இந்த கேரக்டர் மொத்தம் 2 கேரக்டர் பார்த்தது. ஒன்று வந்து மரம், இன்னொன்று வந்து பெண்ணு. அந்த பட்டா அவர் வந்து 2த்தையும் பொதுவாக தான் பார்க்குறாரு. அப்போ அந்த மரத்தையும் தனதாக்கணும்னு பார்க்குறாரு, அந்த பெண்களையும் தனதாக்கணும்னு பார்க்கும் பொழுது ஒரு கிராமத்தில் இயல்பாக வந்து இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த பெண் வந்து அந்த ஒரு துப்புனது அப்படிங்கிறது வந்து நார்மலாக எல்லா பெண்களும் செய்யக்கூடிய ஒரு ஆணுக்கு, ஒரு தன்னை அடக்கக்கூடிய இல்லை தன் மேலே ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு ஆணுக்கு பெண் செய்கிற ஒரு அதிக ஒரு மிக எளிமையான ஒரு காத்திரமான ஒரு அந்த துப்பு அந்த அந்த இது இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அந்த சாமியார் என்னமோ சொன்னார், கடைசியாக என்னமோ ஒரு வார்த்தை சொன்னார், அது எங்களுக்கு புரியலை. சாமி என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. என்ன காரியம் நல்லா சத்தமா சொல்ல. எல்லா கிராமத்துலயும் இருக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப சிறப்பாகவும் சொல்லியிருந்தாங்க.